ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 7th month ஸ்கேன் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும். இன்னைக்கு என்ன கிழமை? 23 திங்கக்கிழமை. திங்கக்கிழமை இன்னைக்கு தான் 7th month ஸ்கேன். நாளைக்கு விரிவெடி செக்அப் போகணும், மந்த்லி செக்அப். இன்னைக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எங்க அத்தை வரல. நான் இன்னைக்கு வேலைக்கு போய் அங்கேயே வெயில காஞ்சு தீஞ்சு போய் வந்திருக்கேன். என் மூஞ்ச பார்த்தாவே தெரியும். இந்த 15 நாளா எனக்கு செம்மையான ஒர்க். அதனால எங்க அத்தையும் வேலைக்கு போயிட்டாங்க. நாங்க பாப்பாவே தூக்கிட்டு போனோம். ஏன்னா பாப்பாவை நான் தான் பார்த்துருப்பேன். இவங்க 2 பேர் மட்டும் தான் போவாங்க. இன்னைக்கு நான் போக முடியாத நான் வேலைக்கு போயே ஆகணும். அதுவாசி பாப்பாவும் அதுகளே தூக்கிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துருச்சு. ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு காலையில 8:30க்கு போனோம். 11 மணிக்கு முடிஞ்சுச்சு. காலையில 8:30க்கு போனோமா, போயிட்டு அங்க யாருமே இல்ல. நாங்க வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு, ஹைட் செக் பண்ணிட்டு, ஸ்கேனுக்கு எழுதி வாங்கிட்டு போனோமா, அங்க ஆளே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஆள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு 1/2 hour உட்காந்துருந்தோம். அதுக்குள்ள என் வீட்டுக்காரு நான் வெளியில போயிட்டு வரேன் பாப்பாவை தூக்கிட்டு அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. நான் ஒரு ஆளா உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வேமா கூப்பிட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இன்னைக்கு ஸ்கேன் பண்ணேன். போன டைம் 5th month ஸ்கேன் பண்ணும்போது சீக்கிரமாவே நாங்க 8:30க்கு போனோம். அப்ப எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸ்கேன் அப்படின்னு நினைச்சு இப்ப போனோம். போன டைம் 8:30க்குலாம் போறப்ப பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை நினைச்சிட்டு நாங்க இந்த தடவை 8:30க்குலாம் கிளம்பி டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு போனா கடகடன் எந்திரிச்சு குடுக்குடுன்னு வேலையை முடிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா அங்க ஆளே இல்ல. 10 மணிக்கு தான் டாக்டர் வருவாங்கன்ட்டாங்க. முதல்ல முன்பதிவு பண்ணி வச்சிருவாங்க. நான் முன்பதிவு எல்லாம் பண்ணலையா, அதனால எனக்கு பண்றேன்னாங்க. 10 மணி ஆகும், டாக்டர் வரவே 10 மணி ஆயிரும் அப்படின்னாங்க. எனக்கு அப்புறம் வந்தவங்க அந்த முன்பதிவு பண்ணாதவங்களுக்குலாம் 12 மணி 12:30 ஆயிரும், வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படி சொல்லியிருந்தா நாங்களும் வீட்டுக்கு தான் வந்திருப்போம். வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி 12:30க்கு போயிருப்போம். ஏன்னா இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி ஆகணும். நாளைக்கு நான் செக்அப் போகணும். இல்லைன்னா அங்க 2 குச்சி வச்சு வெளுத்திட மாட்டாங்க. நீங்க ஏன் பண்ணலைன்னு கேட்பாங்க. என்னம்மா அப்படிதான் கேட்பாங்க. உள்ள பாப்பா அழுகுது. பாப்பா அது அழுதுட்டே இருக்கும், அப்புறம் சிரிக்கும், அப்புறம் சந்தோஷமா இருக்கும். என்ன வேணாலும் பண்ணி. ஆனா வீடியோ எடுக்கிறப்போ அவங்களுக்கு அழுகு மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேற, உங்களுக்கு டேட் எப்ப குழந்தை பிறக்கிறது அப்படின்னு. எனக்கு ஸ்கேன்ல எல்லா ஸ்கேனுமே இப்போ 3 ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அதுல 7/12 டிசம்பர் 7ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துல டிசம்பர் 7ஆம் தேதி. அப்புறம் நம்ம லாஸ்டா பீரியட்ஸ் ஆன டேட் சொன்னோம்னா ஜிஹெச்ல கொடுப்பாங்கல்ல, அது 9ஆம் தேதி 12வது மாசம் டிசம்பர் 9. 2 நாளைக்கு முன்னாடியே பிறந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு 29 வாரமும் 2 நாளும் ஆகுது. தெரியுதாப்பா ஸ்கேனு? ஆனா எங்களுக்கே ஒண்ணும் தெரியல. இதுல கை தெரியுதா? இங்க நம்மளுக்கே தெரியலையே. தெரியுதா பாப்பா? இதான் ஸ்கேன் ரிப்போர்ட். இப்ப இந்த பேபிக்கான ஸ்கேன் ரிப்போர்ட். நான் ஸ்கேன் பண்ணிட்டு வந்ததுமே இப்ப எல்லாம் என்ன பண்றதுன்னா, பாப்பாவோட ஸ்கேனையும் இந்த பேபியோட ஸ்கேனையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றது. நான் தான் காலையில ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணேன். அதுல எனக்கு ஒரு பெருமை. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணியா? ஆமா, நான் தான் தொடங்கி வச்சேன். இதுல நிறைய பேர் டேட் கேட்டிருந்தீங்களா. அதுக்கப்புறம் பிளசண்டா அது என்னக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு 5th month ஸ்கேன்ல போஸ்டீரியா, கரெக்டா சொல்றேன்னு தெரியல, அதான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஃபண்டல் போஸ்டீரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தக்ஷாவுக்குமே அதான் கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு, இந்த பேபிக்குமே அதே தான் இருக்கு. நான் இல்ல பாப்பாவுக்கு போஸ்டீரியா கொடுத்துருப்பாங்க போல, இதுக்கு வேற மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு வீட்டுல செக் பண்ணனா அதே தான் கொடுத்துருக்காங்க. தக்ஷாவுக்கும் ஃபண்டல் போஸ்டீரியா, கரெக்டா சொல்றேன்னு தெரியல, இதான் எனக்கு இருக்கு. இப்போ இந்த பேபியோட ஹார்ட் பீட் 151. அந்த 160ல இருந்து 50க்குள்ள போயிட்டு வருது. 54, 50, 51, 53 அப்படி போயிட்டு வருது. மற்றபடி எல்லாமே நார்மலா இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மூச்சு வாங்க பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இந்த பேபி வெயிட் வந்து கிராம்ல தான் போடுவோம். 1358 கிராம் இருக்குங்க. அது வந்து இந்த மைனஸ் பிளஸ் அப்படி ஆகும்ல, அது மொத்தத்துக்கு போட்டிருக்காங்க அப்படி. இப்போ வந்து எனக்கு 29வது வாரம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. 29 வாரமும் 2 நாளும்னா 30 வாரம் நடந்துகிட்டு இருக்கு. எது கரெக்டா? 30 வாரம் நடந்துகிட்டு இருக்கு. இதான் இன்னைக்கு நடந்தது. ஆனா ஸ்கேன்ல ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. இதுல கை காலு எதுன்னு இந்த பேபிக்கு எடுத்த எந்த ஸ்கேன்லயுமே எங்களுக்கு தெரியல. இப்படிதான் வந்திருக்கு. எல்லாமே பிளாக்லயே தெரியுது, ஒண்ணுமே தெரியல. மற்றபடி எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பதட்டமா இருக்கும்ல, ஐயோ எல்லாமே கரெக்டா போறாங்களோ எப்படியோ ஏதோ என்னமோ இந்த இந்த எப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணும்போது தக்ஷாவுக்கு எல்லாம் கரெக்டா வந்து கடைசியில ஒரு சொதப்பலாச்சு. அது வாசியே எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். பாப்பா வந்து தக்ஷா வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். 7th month ஸ்கேன் வந்து இந்த பேபிக்கு 29வது வாரம் எடுத்தேன். அந்த பேபிக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து 27வது வாரமோ 26வது வாரமோ அப்ப எல்லாமே எடுத்துட்டேன். அப்ப வந்து பாப்பா வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. 900 தான் இருந்துச்சு. எனக்கு 900 தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஏதோ இந்த பவுடர் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க, வெண்ணிலா ஃபிளேவர். இது எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா. 2 பாட்டில் குடிச்சேன். அப்புறம் வெயிட் நார்மலா ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேணான்ட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னா, ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கப்பே அவரு கேட்டார், ஃபர்ஸ்ட் பேபி என்ன வெயிட்டு, ஃபர்ஸ்ட் பேபி என்ன பேபி அப்படிலாம். அவங்க வந்து நாங்க வந்து பதட்டமா ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சொன்னேன் நான் 2600 இருந்தாங்க, உசிலம்பட்டி ஜிஹெச்ல பிறந்தாங்க அப்படின்னு சொன்னேன். நார்மல் டெலிவரியா அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம பதட்டம் ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம பதட்டமா தான் இருப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அது ஸ்கேன் பண்ண போறோம், செக்அப் போறோம்னாலே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீ நாளைக்கு செக்அப் போறப்ப வீடியோ எடுத்து போடுற அப்பெல்லாம் மூஞ்சி ஆயிரும். காலையில சாப்பிட கூட தோணாது. அதுக்கப்புறம் போயிட்டு வரப்ப பசி அப்படியே எப்படி சொல்ற, கடமுடன்ற வயிறெல்லாம் பசி. ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூட்டு போ அப்படின்னு இருப்பேன் வீட்டுக்கார்ட்ட. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எல்லாமே நார்மலா இருக்கு, வாட்டர் லெவல். ஆனா இதுல வாட்டர் லெவல் எங்க போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் பாப்பாங்க, அந்த யூடியூப்ல சர்ச் பண்ணி பாப்பேன். இப்போ 7th month ஸ்கேன் எதுக்காக பாக்குறோம் அப்படின்றத நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன். அதுல வந்து சொல்றாங்க, இந்த பொசிஷன் திரும்பிருச்சா அது பார்ப்பாங்களா, வாட்டர் லெவல், அப்புறம் growth எல்லாமே பார்ப்பாங்க growth ஸ்கேன்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல வந்து ஹெட் வந்து லோவர் ஏதோ போட்டிருக்கு. நம்மளுக்கு இந்த ஸ்கேனை பத்தி அவ்வளவு தெரியாது. நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் கொடுத்தோம்னா டாக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மன நிம்மதியா இருக்கு. மன நிம்மதியா தான் இருக்கு. ஏன்னா வந்து டார்க் லைன் எதுவும் கொடுக்கல. டார்க் லைன் கொடுத்தாங்கன்னா தான் ஏதாச்சும் பிரச்சனை. அப்படி தக்ஷாவுக்கு லாஸ்ட் ஸ்கேன் ஏத்த அதுலதான் கொடுத்தாங்க. கொடுக்கும்போதே நான் அதை பார்த்துட்டே இருந்தேன், ஏன் இதை மட்டும் டார்க்கா எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அதே மாதிரி அது ஏதோ பிரச்சனையா வந்து நின்னுச்சு. அது சின்ன கொஞ்சம் பிரச்சனையா வந்துச்சு. நாங்க ஒரு 2 வாரத்துல அலைஞ்சது, மன கஷ்டம் எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, வீட்லயும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, யார்ட்டையும் சொல்லல. எங்க 2 மட்டும் தெரியும். வீட்டுக்கே ஒரு 2 நாள் 2 செக்அப் போயிட்டு வந்தோம். எல்லாம் நார்மலா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பின்னாடிதான் நாங்க அப்புறம் சொன்னோம். என்ன சொன்னோம், அவ்வளவுதான். தக்ஷாவுக்கு வந்து அப்படியே இருந்துச்சு. இந்த பேபிக்கு தக்ஷாவுக்குமே இந்த ஸ்கேன் எல்லா ஸ்கேன்லயுமே நார்மலா தான் இருக்கு. பிரச்சனையுமே வரல. ஏன்னா டெலிவரி டேட் மட்டும் அந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு வாரம் இல்ல 2 வாரம் பாப்பாவுக்கு தள்ளி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அது வசதி அந்த 2 வாரம் கரெக்ட் தான். அந்த ஸ்கேன் பண்ணதெல்லாம் கரெக்டா தான் சொல்லிட்டே வந்தாங்க. 2 வாரம் தள்ளி தான் லாஸ்ட் கேன்ல தான். அதுவும் அன்னைக்கு நைட் பண்ணிட்டு வந்தோம். ஏன் எப்பயுமே திங்கக்கிழமை பண்ணுவோம். எதுக்கு மழை பெஞ்சு அன்னைக்கு பெரும் பாடு. அன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. மறக்க முடியாத சம்பவங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஸ்கேன் பண்ண போய் இதான் என்னோட 7th month ஸ்கேன் அப்டேட்டு. நாளைக்கு போய் 7th month செக்அப் பண்ண போறேன் நம்ம வீட்டுல தான். ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கலாம். நாளைக்கு விரிவீடு செக்கப் உங்களுக்கு கூட கண்டினியூ பண்றேன். அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நம்மளோட பெல்லைக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, பாய், டாடா.